ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சிஸ்டர் டிக்டாக்ல வந்து சார்டின் சம்பல் கேட்டிருக்காங்க. பாருங்க, இதான் நாங்கள் எப்போது இந்த சார்டின் பைப்போம் சார்டின் சம்பலுக்கு. ஓகே, இதான் வந்து அதோட என்ன சொல்லுங்க, சார்டின் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாமா. வெங்காயம் பூண்டு அடிச்சுக்கிட்டேன், இஞ்சி கொஞ்சம் சுக்கு ரசம் போடுவேன் நான். அதை சொல்கிறேன். கருப்பில் மிளகா, ஊசி மிளகா கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன். மிளகா இதுதாங்க மெயின். நான் பட்டை மிளகா தூள் பாய்க்க மாட்டேன். மிளகா சாந்து நல்லா ஒரு கை அரைச்சிக்கிட்டேன். மிளகா சாந்து இது நல்ல ஒரு பெரிய பழம். சாடின் வந்து ஒரு டின்னு பாருங்கள். மற்ற என்ன செய்யுங்க, சாடினை உடச்சிட்டு இந்த முள்ளெல்லாம் எடுத்துருங்க. இந்த முள்ளை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எப்படி சமைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், சாடின் காட்ட போகிறோம். அங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு டின்னுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வெட்டிக்குங்க. பொடிசாக நறுக்கிடுங்க. அதேமாதிரி பூண்டு கொஞ்சம் நறுக்கிக்குங்க, பொடிசாக நறுக்கிக்குங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம், இது ரொம்ப பெரிய வெங்காயம் 2, சின்ன வெங்காயம் 1. சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. ஸோ இது வீட்டுக்கு செய்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா கிடைக்கல, ஏன்னா நமக்கு இது வந்து வெங்காயம் குறவா போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி மிளகா கொஞ்சம் ஒன்றும் பஜ்ஜா இடித்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 2, பச்சை மிளகா ஒரு 2 நீட்டாக வெட்டிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. தக்காளி பழம் ஒரு பழம் நான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப பெரிய பழம் இல்லை, கொஞ்சம் சின்ன பழம் தான். ஏன்னா புளி ஊற்ற போகிறேன். புளி கொஞ்சம் ஊற்றுறதுனால குறவா போட்டுக்கிறேன். நீங்கள் பாருங்க, மிளகா சாந்து நான் சொன்ன ஒரு கை, உங்களுக்கு ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பாருங்க, அறவே விதை இல்லை பாருங்க, தெரியுதுங்களா? அறவே விதை இல்லை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா மிளகா சாந்து நல்லா அரைச்சி போட்டோன்னா அதில் வந்து எண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு டீன் தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப ஊற்றாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு டீன் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு நான் வந்து எப்படி எடுத்துருக்கேன்னா, இந்த நீங்கள் சாப்பிடுவீங்களா கரண்டி, சோறு சாப்பிட்ற கரண்டியில் ஒரு உப்பு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டுறாதீங்க. இது என்ன தெரியுங்களா, சுக்கு ரசம் கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா இதுலேயும் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் புளி, கொஞ்சமாக புளி கரைச்சிக்கிட்ட திக்கா அது ஊற்றிக்குங்க. ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அதாவது மிளகா அரைச்சி சாந்து நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் அரைச்சி போடுங்க, ருசியாக இருக்கும். சாடினை போட்டுட்டு ரொம்ப வெட்டாதீங்க, கிண்டிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு பார்த்துக்குங்க. முழுசாக வேணும்னா முழுசாக போடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நடனி கொடுங்க. நடனி பாருங்க, வெயிட்டா ஓகே. இந்த மாதிரி 2ஆக வெட்டிக்குங்க, ரொம்ப வெட்ட வேண்டாம். அப்படி சிலர் வந்து சென்மேஷ் செய்கிறீங்களா, சென்மேஷ் நல்லனி சென்மேஷ் செய்கிறவங்க வந்து நீங்கள் வந்து நல்லா அப்படி கொந்திடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சென்மேஷ் இல்லை, சாப்பாடு சோறு சாப்பிட்டா இருந்தால் பாருங்க, ரொம்ப வெட்டலை. ஒரு சாடி 2ஆக போட்டுக்குங்க. ரொம்ப வந்து கொந்தாதீங்க, ரொம்ப வந்து வெட்டி விடாதீங்க. நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் அப்படி மெதுவாக அனலில் வச்சுட்டு இப்போ நீங்கள் இறக்கலாம். இப்போதான் செஞ்சு நான் இறக்குறேன். இப்போதான் போட்டுருக்கேன், இப்போ இறக்கிறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாடின் வந்து நல்லா வந்துடுச்சு. அந்த கவுலெலாம் செக் பண்ணிட்டேன் நான். கருப்பில் கடிச்சா தான் போடணும், உங்களுக்கு தெரியும். கருப்பில் போட்டுக்குங்க. அப்புறம் மல்லித்தாள் அதை போட்டுக்குங்க. சாடின் சம்பால் ரெடி பாருங்க. சாடின் சம்பால் ரெடி. ராஜேஷ், நன்றி.